ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஆண்மை, ஆண்களுக்கு ஆண்மைன்னு ஒரு விஷயம் இருக்கா இல்லையா அப்படின்னு அவங்களுக்கே சந்தேகம் வரும்போதும், இல்லை அவங்களுடைய மனைவிகளுக்கு கல்யாணம் ஆன புதுதில் நல்லா இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் மனைவிகள் சொல்லக்கூடிய விஷயம் ஆலோசனையில், என்னுடைய கணவருக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை, அவருக்கு ஆண்மையே குறைஞ்சு போச்சுதா, இல்லை எதனா அதில் பிரச்சனை இருக்கான்றதை என்னால் புரிஞ்சுக்க முடியலை. குழந்தையெல்லாம் கூட இப்போ பிறந்துருச்சு, ஆனால் இப்போ என் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருக்காரு, இதுக்கு நான் என்ன செய்கிறது அப்படின்றதெல்லாம் ஒரு கணவன் மனைவிக்குள்ள இப்போ உள்ள காலகட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு புது புது பிரச்சனைகளாக இருக்குது. ஸோ இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அடிப்படையில் சோஷியல் மீடியா ஒரு காரணம் சொல்லலாம். அதில் வரக்கூடிய விதவிதமான போன் வீடியோஸ் ஒரு காரணம் சொல்லலாம். அதாவது செக்ஷுவல் சம்பந்தப்பட்ட நடைமுறைக்கு ஒத்து வராத பல செக்ஷுவல் சார்ந்த வீடியோக்களை பார்க்கும் பொழுதும், அது மூலமாக மாஸ்டர்பேட் பண்ணி தன்னை சுயமாக இன்பப்படுத்திக்கும் போதும், ஆண்களுக்கு ஒரு குடும்ப வாழ்க்கையில் மனைவி கூட சேரக்கூடிய இயற்கையாக சேரக்கூடிய விஷயத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற கணவன் மனைவிக்குள்ளே என்ன பிரச்சனை வருது அப்படின்னா, அதாவது என் ஹஸ்பண்ட் நல்லா கல்யாணம் ஆன புதுசில் நல்லா இன்ட்ரெஸ்டாக இருந்தார், இப்போ திடீர்னு என்னன்னா அதில் இன்ட்ரெஸ்ட் காமிக்க மாட்டேன்றாரு, வேறு யார் கூடவாவது அவருக்கு தொடர்பு இருக்குமான்றது தெரியலை அப்படின்னு மனைவிகள் ஆலோசனையில் புலம்புறீங்க. பட் ஆனால் இங்கே இந்த ஒரு விஷயமும் இங்கே காரணமாக இருக்குது. அதாவது சோஷியல் மீடியாவில் நிறைய போன் வீடியோஸ் பார்க்குறத ஒரு பழக்கமாகவும், அது மூலமாக கைப்பழக்கம் செய்வதும் ஒரு பழக்கமாக வச்சுட்டு இருக்கிறதுனால, இயற்கையாக ஒரு பொண்ணுக்கிட்ட செக்ஸ் பண்ணணும் அப்படின்னு வரும்பொழுது அவங்களுக்கு இயற்கையாக அவங்களுடைய மைண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா எரெக்ட் ஆக மாட்டேங்குது. அதாவது ஒரு பெண்ணை திருப்திப்படுத்துறதுக்கான விஷயங்கள் அவங்களுக்குள்ள நடக்க மாட்டேங்குது. ஒரு பெண்ணை பார்த்து உணர்ச்சிகள் உருவாகிறதுக்கும் அந்த ஆணுக்கு இயல்பாக உருவாக மாட்டேங்குது. ஏன்னா வீடியோஸ் பார்த்து பழகி அதை கூடயே செக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு பழக்கத்தை உண்டு பண்ணிக்கிட்டதுனால, அதை தாண்டி இன்னைக்கு செக்ஷுவல் சேட்டிங் இருக்குது, வீடியோ சேட்டிங் இருக்குது, அண்டு டெக்ஸ்டில் சேட்டிங் பண்ணி செக்ஸ் சேட் பண்ணி தன்னை திருப்திப்படுத்திக்கிறாங்க. ஸோ இதே மாதிரியான எக்ஸ்டர்னல் எக்ஸெட்ரா தேவையில்லாத புது புது ஃபேண்டசி, செக்ஷுவலில் இருக்கக்கூடிய புதுசான ஃபேண்டசினால என்ன பண்ணுறாங்கன்னா புது புது பழக்கத்தை கற்றுக்குறாங்க. ஸோ புது புது பழக்கத்தை கற்றுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, இயற்கையான ஒரு விஷயம், இயற்கைக்கு புறம்பான ஒரு விஷயத்தை நம்பி அதுக்கு மனசு பழக ஆரம்பிச்சிருது. ஸோ இயற்கையாக வரக்கூடிய ஒரு உணர்வுகளாக இருக்கட்டும், உணர்ச்சிகளாக இருக்கட்டும், அது இயற்கையான ஒரு விஷயத்த ஒரு உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு பெண்ணை பார்த்து, அவளுடைய உடலை பார்த்து, அவளுடைய தோலை பார்த்து தனக்கு ஒரு தூண்டுதல்ன்றது ஒரு ஆணுக்கு உருவாகாமையே போயிடுது. ஸோ இதை தவிர்க்கணும், இதிலேருந்து நான் எப்படி வழியில் வரணும்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக உங்களுடைய பழக்க வழக்கங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதும், போன் வீடியோஸ் பார்க்குறதெல்லாம் நிறுத்திட்டு கொஞ்சம் டைவர்ட் பண்ணி மொபைல் ஃபோனு ஆன் ஸ்க்ரீனை பார்க்குறத குறைச்சிட்டு கொஞ்சம் மனைவியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதும், அவங்க கூட உரையாடுதலும், சாதாரணமாக இருக்கக்கூடிய டைம் ஸ்பெண்டிங், வெளியில் போகிறது, சாதாரண உரையாடல், இது மாதிரி எல்லாம் மாற்றிக்கும் பொழுது உங்களுக்கு இயற்கையாகவே ஒரு மனைவி மேலே விருப்பம் ஏற்படுறதுக்கு, திரும்பவும் உங்களை சரி பண்ணிக்கிறதுக்கும் ஒரு நல்ல வழியாக இருக்கும். நன்றி.